ஹலோ யுவர்ஸ், இனி நம்ம தி மோஸ்ட் theoretical லாஸ்ட் குயின் பாஸ் எபிசோட் 7 பத்தி தான் பார்க்க போறோம். எபிசோட் 6 அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலனா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துருவாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல ஒரு வழியா ஆர்த்தருமே ஒரு நைட்டா மாறுறான். அதுக்கு பிரைடு தலைமை தாங்கி அவனை நைட்டா மாத்துறான். ஆர்த்தர் பெர்ஃபோர்ட் இன்னில இருந்து நீ ஒரு நைட்டா மாற போற, அதனால நியாயத்தை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு நைட்டா மாத்துறா. ஆர்த்தரும் என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை 2 வருஷமா காக்க வச்சுட்டேன்ல. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. ஸ்டேலும் திருப்பி சான்சலர் என்ன நோண்டிட்டே இருக்கா. அதுவும் இல்லாம பாக்குறவங்களாம் என்ன சான்சலர் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. காண்டா. ஆமா, அந்த செலிப்ரேஷன்ல அவன் என்ன கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆர்த்தரோ ஒன்னும் பெருசாலாம் இல்ல, என்னோட வித்தியாசமான எபிலிட்டி பத்தி கேட்டுட்டு இருந்தாரு. இப்போ அந்த இடத்துக்கு பிரைட் அவங்க தங்கச்சி வர, ஆமா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஸ்டேலும் அதெல்லாம் எதுவும் இல்ல, இதை பார்த்து ஆர்த்தரும் ஸ்டேல் இங்க ஒரு விஷயம் பேசணும், நம்ம சண்டைக்கு அப்புறம் இதை உங்ககிட்ட கொடுக்கலான்னு இருந்தா சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்க, அது திறந்து பார்த்தா உள்ள கண்ணாடி இருக்கு. ஆர்த்தரும் நீ பாக்குறதுக்கு அப்படி இப்படின்னு பேசுறாங்களா, அதனால இதை போட்டுக்கோ. அந்த அளவுக்கு பார்த்துட்டே ராவும், ஆட இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு. பிரைடும் ஆமா டக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனா நல்லா தான் இருக்கு. அவள ஆர்த்தர் கிட்ட ஆமா திடீர்னு எதுக்கு கண்ணாடி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா ஆர்த்தரும் அவன் ஸ்டைல அவனுக்கு இதான் சூட் ஆகும்னு நினைச்சேன். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சான்சலர் கேள்விப்பட்டுமே பிரின்சஸ் பிரைட் நான் சொன்னதை கொஞ்சம் திருப்பி யோசிச்சு பாருங்களேன். ஆனா பிரைடும் நம்ம தான் ஆல்ரெடி இது கவுன்சில் முன்னாடி பேசிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, ஆனா கில்பட்டுமே பிரின்சஸ் பிரைட் ராணி உங்களை மட்டும் தான் ரொம்ப நல்லா நம்புறாங்க, உங்க ஹெல்ப் மூலியமா இது கண்டிப்பா நடக்கும். இப்படி இவனு பேசிட்டு இருக்க பக்கத்துல பிரைடோட அப்பா அதாச்சு அந்த நாட்டோட ராஜா வந்துட்டு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம அப்படின்னு சொல்ல, கில்பட்டுமே அப்படின்னா சரி அப்படின்னு அவங்களும் கிளம்ப, ஸ்டேலும் பிரைடு உனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்க, பிரைடுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கில்பர்ட் ஸ்பெஷல் எபிலிட்டி கொண்டவங்களெல்லாம் அதை சட்டத்தை முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பண்ணா ஸ்பெஷல் எபிலிட்டி உள்ளவங்கள நம்ம ஏதோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி தானே இருக்கும். ஸ்டேலும் இதுக்காக அந்த சட்டத்தை அவன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இப்படி கஷ்டப்படுறாரு, எனக்கு என்னமோ அதுல தப்பா இருக்கு, அதனால கில்பர்ட் முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ரைடு மனசுக்குள்ள அட ஒரு வழியா அவனோட பேர் சொல்லி கில்பர்ட்னு கூப்பிடறால. ஒரிஜினலா கேம்ல இவங்க 2 பேரும் நல்லா வேலை செஞ்சு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, இவங்க அந்த கேம்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருப்பாங்க. அப்படின்னா அந்த சான்சலர் கில்பர்ட் கேம்ல தான் இருந்தானா, அந்த விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. அவளும் ஸ்டில் இப்போ உன்னால ஒரு பெரிய அபிலிட்டியை டெலிபோர்ட் பண்ண முடியும் தானே, அப்படின்னா உன்னால சான்சலர் கில்பர்ட் இருக்க இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண முடியுமா, ஒரு விஷயத்த நாங்க செக் பண்ணி ஆகணும். சரி யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அந்த கில்பர்ட் இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. அவளோட ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடியே அவங்க சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா உள்ள இருக்க ராஜாவுமே கில்பர்ட் இதுக்கப்புறம் இதை பேசாதவங்க கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் ஃப்ரைடே டார்கெட் பண்ணிட்டு இருக்க, நீ கேள்விப்பட்டோம் அப்படிலாம் உனக்கு கிடையாது, நான் அதாச்சியா பேசும்போது அதை பத்தி பேசிட்டு இருந்தேன் அவ்வளவுதான். பிரின்சஸ் பிரைடுக்கு எப்போ அந்த ப்ரீ காக்னிஷன் எபிலிட்டி கிடைச்சதோ அதுக்கப்புறம் அவளை சுத்தி இருக்க எல்லாருமே ஸ்பெஷல் எபிலிட்டி உள்ளவங்களா இருக்காங்க, அதனால கொஞ்சம் கவலைப்பட்டான் அவ்வளவுதான். அதுவும் இல்லாம இப்ப வந்து ஸ்டில் அவன் கேட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற சட்டங்களை தவிர்த்து அவங்க அம்மாவை நீங்க பார்க்க வச்சுங்க, ஆனா நான் இத்தனை வருஷமா உங்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கேன், நீங்களும் சரி ராணியும் சரி என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க, அதனால தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்து எனக்கானவனை நான் தேடி கண்டுபிடிக்கலான்னு இருந்தேன். அந்த ராஜாவுமே கில்பர்ட் உன்னோட கவலை என்னங்கிறது எனக்கு புரியுது, ரோசாவை நானும் எங்களோட பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்களை தேடிட்டு இருக்கோம், ஆனா கில்பர்ட் கோபரேட் உங்களுக்கு எப்படி அது புரியும், அவரோட கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்புறம் ஆர்த்தர் பெர்ஃபோர்ட் அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர் யாருங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. கில்பர்ட்டும் ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர் யாராச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆர்த்தருமே எனக்கு தெரியும், திடீர்னு கையில தண்ணி வர வைக்கிற மாதிரி இல்ல நோய்களை சரி பண்ற மாதிரி அவங்களோட கைகளை கண்ணா மாத்துற மாதிரி அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கில்பர்ட்டும் அவங்க நிஜமாலே இருக்காங்க ஆல்பர்ட், இந்த கண்ட்ரிலயும் அந்த மாதிரி ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர் இருக்காங்க, கண்டிப்பா தேடினா நம்மளுக்கு கிடைப்பாங்க. 7 வருஷமாச்சு எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி, மரியா இன்னுமே சாவு படிக்கல் தான் படுத்துக்கிட்டு இருக்கா, ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர் எல்லாத்தையும் ஹீல் பண்ற மாதிரி ஒரு யூசர் கிடைச்சா போதும். இந்த விஷயத்தை கேட்டவனே பிரைடுக்கு எல்லாமே ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஒரிஜினல் டைம் லைன் அதாச்சு வில்லனஸ் பிரைட் இருக்க டைம் லைன் காட்டுறாங்க, அதுல கில்பர்ட் வயசானவ மாதிரி இருக்கா. வில்லனஸ் பிரைடும் அட அந்த ரூமர்ல உண்மைதா போலயே, உனக்கு எட்டர்னல் யூத்ங்கிற ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு போலயே, ஆனா இங்க பாரு இப்போ உன்னால அந்த ஸ்பெஷல் எபிலிட்டியா யூஸ் பண்ண முடியாது, இப்போ வயசானவ மாதிரி இருக்கு கில்பர்ட், இதுக்கு எல்லாத்துக்குமே நீ கொண்டு வந்தியே அந்த சட்டத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும், நீ அந்த மாதிரி பண்ணதுனால இந்த உலகத்துல இருக்க எந்த ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர் இருந்தாலுமே சரி எனக்கு கீழே தான் இருக்க போறாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா உன்னை என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஒரு ஃபீல்டு கண்ட்ரிக்கு இல்லைனா ஒரே அடியா போட்டு தள்ளலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனா இப்படி ஒரு வேலையை எனக்காக நீ செஞ்சிருக்க, அதனால இந்த தடவை ஒன்று வந்துட்டேன். ஆனா இதுவுமே உனக்கு ஒரு பெரிய தண்டனை தான், இந்த மாதிரி உடம்புல உன்னோட வாழ்க்கை பூரா நீ வாழ போறல, உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா தான் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வைரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஒரு வில்லனை சிரிச்சுக்கிட்டு போவ, அந்த இடத்துல கில்பர்ட் ரொம்ப உடஞ்சு போறான். கில்பர்ட்டும் மரியா எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்க, இது எல்லாமே என்னோட தப்பு தான், இப்போ இது எல்லாமே நம்ம பிரைடுக்கு ஒரு கனவா வருது, நேத்து வில்லனஸ் பிரைடுக்கு என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கில்பர்ட் பட்லர் ஓவரால் கேம்ல இவ ஒரு சீக்ரெட்டான கேரக்டர், எதுக்கு என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலனா ஒரிஜினல் கேம்ல வயசானவ மாதிரி இருப்பாரு, கூடவே ஒரு சில டைம் யங்கான கில்லுங்கிற பேர்ல வருவாரு. இவர் சான்சலர் ஆகி கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவரோட ஃபியான்சேக்கு தீர்க்கவே முடியாத ஒரு நோய் வந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லா நோயும் குணப்படுத்துற மாதிரி ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி யூசரை அவர் தேடிட்டு இருந்தாரு. ஆனா அப்போ அவர் பிரைடு கிட்ட மாட்டிட்டாரு. பிரைடு அப்போ அவருக்கு ஒரு சத்தியம் பண்ண 5 வருஷத்துக்கு அவளுக்கு கீழே வேலை செஞ்சா அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி யூசரை அவ கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னா. அந்த 5 வருஷம் கழிச்சு அவருக்கு சத்தியம் பண்ண மாதிரியே அந்த சட்டத்தை இவ கொண்டு வந்தா. ஆனா அவ அந்த சட்டத்தை கொண்டு வந்த அடுத்த
அடுத்த நாளே அவளோட ஃபியான்சே இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த நாட்டுல இருக்க எல்லா ஸ்பெஷாலிட்டி யூசரோட வாழ்க்கையுமே பிரைடோட கைக்குள்ள வந்துருச்சு. அவங்க எல்லாருமே அவளோட அடிமையாக்கினா, அப்படி இல்லைன்னா அவங்களை கொன்னா. அதனால கிங்டம் ஆஃப் ரேசியால ஒரு பெரிய ரத்த ஆறு ஓட ஆரம்பிச்சது. அப்புறம் சான்சலர் கில்பர்ட் அவரு தான் ஃபியான்சி இறந்த ஷாக்ல அவரு தன்னோட பர்சனாலிட்டி இறந்து ஒரு வயசானவராகவும் அப்படின்னா ஒரு 13 வயசு பையனாகவும் தான் மாற முடிஞ்சது. நேத்து அந்த சட்டத்தை கொண்டு வரலாமாங்கிற பேச்சு போயிட்டு இருந்துச்சு. ஒரிஜினலா அந்த கேம்ல இந்நேரத்துக்கு அந்த லா வந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு புது சட்டத்தை கொண்டு வரணும்னா ஒரு வாரம் அப்படி இல்லைன்னா ஒரு மாசமாச்சு ஆகும். இப்படி இவ்வளவு பேசிட்டு போயிட்டு இருக்க அங்க அவங்க அப்பா யாரையும் தேடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ரைடு என்னாச்சுங்க, அவங்க அப்பாவும் சான்சலர் கில்பர்ட்டை எங்க தனியும் காணும். இன்னைக்கு காலையில இருந்து அவர் எங்க போனாருன்னு தெரியல. டேராவும் ஸ்டேலு இப்போ உன்னால கில்பர்ட் இருக்க இடத்துக்கு டெலிபோர்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்ல ஜேலும் ஆமா இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லாம இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ரைடு மனசுக்குள்ள இதுவே அந்த வில்லனஸ் பிரைடா இருந்தா யார் பற்றி கேட்காம அவளை எதிர்த்து பேசுறவங்கள கொண்டு இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்ப அப்போ அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவளோ அட இந்த விஷயத்த மறந்துட்டேன்னு சொல்லிட்டு வெளியே இருக்க பட்லர் கூப்பிட்டு எனக்காக ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாகணும். ஒரிஜினலா லாஸ்ட் பாஸ் குயின் பிரைட் மத்தவங்களோட பேச்சை கேட்காம இருப்பா. அவ ஒருத்தரை கொல்லணும்னு நினைச்சா அன்னைக்கே கொல்லுவா. இந்த மாதிரி ஒரு வாரம்லாம் வெயிட் பண்ண மாட்டா. அப்படின்னா சான்சலர் கில்பர்ட்டோட ஃபியான்சே சாக்க போறா அப்படின்னு பிரைடும் ஸ்டேலும் ரெடி ஆயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா சான்சலர் கில்பர்ட் இருக்காரு. அவங்க முன்னாடி நிறைய பேர் இவன் சொன்ன மாதிரி நிறைய காசு கொடுப்பான். இவன் கேஸ் எல்லாம் பெரிய இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்ல நீங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் உண்மைனா கண்டிப்பா நான் உங்களுக்கு காசு கொடுப்பேன். உங்களுக்கு அவசியம்னா ராயல் ஃபேமிலி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் எடுங்க. அங்க இருக்கிறவங்களும் சரி உனக்கு தேவைப்படுற ஸ்பெஷாலிட்டி என்னங்கிறது கேட்க கில்பர்ட்டும் எந்த நோயா இருந்தாலும் சரி பண்ணணும். அந்த மாதிரி ஒருத்தவங்களை எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அங்க இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனது எந்த வித நோயா இருந்தாலும் குணப்படுத்துற மாதிரி ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டியா அந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே கிடையாது. கில்பர்ட்டும் அப்ப எனக்கானவங்களா நீங்க தேடலனா எனக்கு நீங்க எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அங்க இருக்கவங்களும் ஒரு நிமிஷம் நீ போறதுக்கு முன்னாடி உன் கையில இருக்க அந்த பணத்தை இங்க வச்சுட்டு போ அப்படின்னு அவங்களும் அடிக்க போவ பார்த்தா கில்பர்ட்டுமே அவனை புரட்டி போட்டு எடுக்கிறான். ஆனா நிறைய பேர் இருக்கிறதுல அதுல ஒருத்தவங்க காலை பிடிக்க மத்தவங்களுக்கு கத்தி வச்சு குத்த வராங்க. ஆனா அதே டைம் மேல பார்த்தா பிரைடோ ஸ்டேலோ டெலிபோர்ட் ஆகி வந்துட்டாங்க. அவங்களுமே ஏர்லயே வந்து கிக் விட்டுட்டு ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டேலோ உங்களை தேடிட்டு இருந்தோம், இங்க இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லல. கில்பர்ட்டும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பிரைடோ சான்சலர் கில்பர்ட் கொஞ்சம் அமைதியா நான் சொல்றது கேளுங்க. எனக்கு ஒரு விஷயம் வந்துச்சு. உங்களோட ஃபியான்சே மிஸ் மரியானா இன்னைக்கு இறந்து போறாங்க. இதை கேட்டு கில்பர்ட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ கில்பர்ட்டோட பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஒரிஜினலா நான் ஒரு லோ ஸ்டேட்டஸ்ல பிறந்தவ. அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. நான் பிச்சை எடுத்தேன், நிறைய வேலைகளை செஞ்சேன், திருடினேன். என்னால என்ன பண்ண முடிஞ்சதோ அதை எல்லாத்தையும் பண்ணேன். எனக்கு தேவைப்பட்ட காசை மட்டும் எடுத்துட்டு நான் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் முதல் முறையா நான் மரியானாவை சந்திச்சேன். அவ ஒரு கவுண்டோட 3வது பொண்ணு. 2 வருஷமா அவங்களோட சொத்துக்கள் குறைஞ்சு வரதுனால அவளை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அதனால யாருக்கு தெரியாம நைட்ல சீக்கிரட்டா அவ வெளியே சுத்த ஆரம்பிச்சா. இதை பார்த்து கில்பர்ட்டும் அம்மா இந்த மாதிரி நடுராத்துல தனியா போய்கிட்டு இருக்கே, உனக்கு பயமா இல்லையா? திடீர்னு நானே வந்து உன்னை தாக்குனா என்ன பண்ணுவ? மரியானாவும் ஏன் ஏதாச்சும் பண்ண போறியான்னு. ஆனாலுமே நீ என்ன காயப்படுத்தினாலும் எனக்கு அந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு நீ சந்தோஷமா இருந்தா போதும். இப்ப அவனுமே அங்க இருக்க வியூவை காட்ட உன்னை 3 நாள் கழிச்சு திருப்பி இங்க சந்திக்கலாமா அப்படின்னு கேட்க கில்பர்ட்டும் நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன், அவ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு அவ கூட இருக்கிறதுக்கு அசிங்கமா இருந்துச்சு. எனக்கு இருக்கிறது கொஞ்சம் வருமானம் தான். அதனால மத்தவங்க கிட்ட சொல்ற மாதிரி ஒரு வேலையில நான் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் 3 நாளைக்கு ஒரு வாட்டி எப்படியாச்சு அவ கூட நான் பேச ஆரம்பிச்சேன். அப்படி ஒரு நாள் மரீனாவுமே ஜில் எனக்கு இப்போ ஒரு ஃபியான்சி இருக்கான், அதனால இது ரொம்ப லேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்லிட்டேன். எதுக்கிட்ட கில்பர்ட் அழ ஆரம்பிக்க அதனால கில்பர்ட் ஐ லவ் யூ. எனக்கு 16 வயசு ஆகிற வரைக்கும் உன்னை நல்லா பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால எப்பயுமே நான் வந்து பாரு. கில்பர்ட்டும் அடுத்து கொஞ்சம் வாரங்கள் கழிச்சு என்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி எனக்கு கிடைச்சது, எட்டர்னல் யூத். அது இருக்கிறதுல ரொம்ப ரேரான ஸ்பெஷல் எபிலிட்டி. என்னால என்னோட வயசையை ஈஸியா மேனிபுலேட் பண்ண முடியும். எனக்கு பொறுத்த வரைக்கும் அது கடவுளால கொடுத்த கிஃப்ட். இப்ப அவனு மாதிரி எனக்கு போயிட்டு என்னால கொஞ்ச நாளைக்கு வர முடியாது, ஆனா நான் வருவேன். உனக்கு 16 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நான் வருவேன், என்ன நம்பு. மரியானவுமே நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இந்த சைடு கில்பர்ட்டுமே அவனால என்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். கடைசியில குயின் ரோசாவை கீழேயே வேலை செய்ய ஆரம்பிச்சான். அந்த நாட்டோட சான்சலரா மாறினா. அதுக்கப்புறம் மரீனாவை அந்த நாட்டோட சான்சலர் போய் அவன் அபிஷியலா மீட் பண்ணா. அவனும் மரியானா கிட்ட போயிட்டு என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டான். மரியானாவும் அழுதுகிட்டு நான் மரியானா எட்வர்ட் கில் நான் அதை கொத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழ ஆரம்பிக்கிறா. கில்பர்ட்டும் அப்போ எனக்கு தெரிஞ்சது இவளை பார்க்கறதுக்கு தான் நான் உலகத்துக்கு வந்தேன்னு. அந்த நாட்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே அப்புறம் அவளுக்கு வந்த நோயால அவ மயங்கி விழ ஆரம்பிச்சா. மரீனாவும் ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன்னா எனக்காகவும் உனக்காகவும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழன்றா. கில்பர்ட்டும் என்ன பேசிட்டு இருக்க மரியானா, கண்டிப்பா நான் அவளுக்கான நோயை சரி பண்ணியே தீருவேன். அதுக்கு என்ன நடந்தாலும் சரி, அதுக்கு யாரை நான் எதிரியாக்குனாலும் சரி. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.